ராஜ்குமார் கோயல் சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்ற ராஜ்குமார் கோயல் வகிக்கும் பதவி என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. மத்திய தலைமை தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜ்குமார் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் டெல்லியைச் சேர்ந்தவர். முன்னாள் சட்டத்துறை செயலராக பணியாற்றியிருக்கார். தற்போதைக்கு 13வது மத்திய தலைமை தகவல் ஆணையராக பதவி வகிக்கிறார். புதிய மத்திய தலைமை தகவல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழுவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜ்குமார் கோயல். மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் பிற ஆணையர்களை 3 பேர் கொண்ட குழு தான் தேர்வு செய்யும். ஒன்று பிரதமர், இன்னொன்று பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட அமைச்சர் ஒருத்தர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேரை சேர்ந்து தான் மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் பிற ஆணையர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ புதிய விதிகளின்படி ஆணையர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். அப்போ நம்ம 2, 3 வருது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்று 3 பேர் கொண்ட அமைப்பு தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள் தான். இப்போ 13வது மத்திய தலைமை தகவல் ஆணையர் யாருன்னா ராஜ்குமார் கோயல். என்னதான் 3 பேர் கொண்ட அமைப்பு மூலமாக மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் பிற ஆணையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இப்போ ராஜ்குமார் கோயல் அவர்கள் இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக டிசம்பர் 15, 2025 பதவி ஏற்றுக்கொண்டார். இப்போ பதவி பிரமாணம் செய்து வைத்தது யாருன்னா திரௌபதி முர்மு, குடியரசுத் தலைவர் தான். அந்த 3 பேர் கொண்ட தேர்வுக்குழு மூலம் புதிய தலைமை தகவல் ஆணையர் மட்டும் இல்லாமல் 8 தகவல் ஆணையர்கள் பதவிகளுக்கான பெயர்களையும் பரிந்துரைத்தது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தகவல் ஆணையம் முழு பலத்துடன், அதாவது 10 தகவல் ஆணையர்கள், ஒரு தலைமை ஆணையர், இந்த முழு பலத்துடன் இப்போ செயல்பட உள்ளது. இதில் CIC அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் குறிக்கும். மத்திய தகவல் ஆணையம் 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். ஏன்னா மத்திய தகவல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பா, சட்டப்பூர்வ அமைப்பு இல்லையான்னு கேட்பாங்க. 2005ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தானே உருவாக்கப்பட்டது. அப்போ இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. மத்திய தகவல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா, சாராத அமைப்பா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இது ஒரு அரசியலமைப்பு சாரா அமைப்பு. ஏன்னா அரசியலமைப்பில் இதுக்குன்னு எந்தவித சரத்தோ ஒரு இடமோ இல்லை. அதனால் இது அரசியலமைப்பு சாரா அமைப்பு. ஆனால் 2005 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. அதனால் இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. 2005ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அக்டோபர் 12, 2005ஆம் ஆண்டு அன்றைக்கு மத்திய தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது. மத்திய தலைமை தகவல் ஆணையர்கள் முதல்ல வஜாகத் ஹபீபுல்லா அப்படின்றவர் தான் மத்திய தலைமை தகவல் ஆணையராக இருந்தார். இப்போ கடைசி 3 பேர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 11வது மத்திய தலைமை தகவல் ஆணையர் யஸ்வர்தன் குமார் சின்ஹா, 12வது மத்திய தலைமை தகவல் ஆணையர் ஹிராலிலால் சமாரியா, 13வது மத்திய தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார் கோயல். இதுவரைக்கும் இந்தியாவில் 2 பெண்கள் மத்திய தலைமை தகவல் ஆணையர்களாக பதவி வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க தீபக் சந்து, இன்னொருத்தவங்க சுஷ்மா சிங். 4வது மத்திய தலைமை தகவல் ஆணையராக பதவி வகித்த தீபக் சந்து ஒரு பெண். 5வது மத்திய தலைமை தகவல் ஆணையராக பதவி வகித்த சுஷ்மா சிங்கும் ஒரு பெண். இதுவரைக்கும் பதவி வகித்த மத்திய தலைமை தகவல் ஆணையர்களிலேயே அதிக காலம் பதவி வகித்தவர் வஜாகத் ஹபீபுல்லா. முதல்ல பதவி வச்ச அவர் தான் நெருக்கமாக 5 ஆண்டுகள் பதவி வச்சிருக்காரு. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்தவங்க கம்மியான காலம் தான். இப்போ தான் முடிவே பண்ணிட்டாங்க, 3 ஆண்டுகள் தான் பதவி காலம்ன்றதையே. மத்திய தகவல் ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்? 1+10, ஒரு தலைவரையும் 10 உறுப்பினர்களையும் கொண்டது. அந்த ஒரு தலைவர் எப்படி சொல்லணும்? மத்திய தலைமை தகவல் ஆணையர், 10 தகவல் ஆணையர்கள்.